ஷெஃப் என்ன ஆர்டர் வந்துருக்கு? ஷெஃப் நீங்கள் வந்து டாட் தான் ஆர்டர் வந்துருக்கு. அதான் நீங்கள் இதை பற்றி சேர்த்து பார்க்க போகிறோம். ஷெஃப் இது சொல்லிடுங்க. இது வந்து மைதா போட்டிருக்கோம். மைதா வந்துருக்கு. அப்புறம் லெமன் டீ போட்டிருக்கோம். இது இதில் அது போட்டாச்சு. அந்த இதெல்லாம் வந்து சுகரு, குளுட்டன், பிளட் இம்ப்ரூவரு, ஈஸ்ட் எல்லாமே போட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஷெஃப் இதுவே விஷயம் ஷெஃப். இந்த விஷயம் தான் வந்து நம்ம டோலாம் ஓட்டுற விஷயம். நம்ம வந்து டோ ஓட்டிக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் க்ரீம் எல்லாம் ஓட்டிக்கலாம். நான் இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு. ஓகே சார். வந்து ஓடி நின்றுச்சு. என்ன பண்ணணும், அப்படியே நம்ம டேபிளில் போட்டாக்கா மாவு வந்து வெட்டிக்கும். அதனால நம்ம கொஞ்சம் மைதா வேணும் சில ஆட் பண்ணணும். அது போட்டுப்போம். போட்டுட்டு எடுத்து போட்டனால மாவு வந்து டேபிளில் ஒட்டாது. நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வெயிட் போட்டு பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வரும். இப்போ நம்ம வெடிதான் போட்டாக்கா எல்லாமே ஈவனாக இருக்கும். டேஸ்ட் நல்லா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு இது ரோல் பண்ணி நம்ம கொத்து வச்சோம்னாக்கா நம்ம வந்து ஒரு கிலோ ஓட்டிடுவோம். ஒரு கிலோ டோக்கு வந்து 24 பீஸ் வந்துருக்கு. இதான் 24 பீஸு ரோல் பண்ணி கீழே வச்சோம்னா வச்சுட்டு இது எடுத்து ஒரு பேரை வச்சு அந்த ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஷேப் பண்ணி வரும். ஷெஃப் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம 20 நிமிஷம் வெளியே வச்சிருந்தாக்கா இன்னும் ரைஸ் ஆகும். ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வெட்டை வச்சு இந்த கட்டு பண்ணிட்டாக்கா இந்த மாதிரி ரைஸ் வந்துடும். ரைஸ் வந்துச்சுனாலே நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ரிசீவ் ஆயிடுச்சு. சூடான ஆயில டோனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.